வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அம்பேத்கரோட அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்ற புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல சில பாயிண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். அண்ட் நான் இப்பவே சொல்லிடுறேன், ஃபுல்லா புக்கையுமே என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது. நான் வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றேன். நீங்க போய் இந்த புக்கை படிச்சு பாருங்க. அண்ட் எவ்ரிபடி ஷுட் ரீட் திஸ் புக் பிகாஸ் இந்த புக்ல கேஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பயங்கரமா டீப் அனாலிசிஸ் பண்ணி அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அண்ட் எப்படி இந்த கேஸ்ட் சிஸ்டம் அபாலிஷ் பண்றது அப்படின்றத பத்தியும் இந்த புக்ல அம்பேத்கர் எழுதியிருக்காரு. ஸோ அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட்ன்றது பேசிக்கா அந்த புக்கு டைட்டில் சொல்ற மாதிரி கேஸ்ட் சிஸ்டம் எப்படி நம்ம அழிக்கிறது அப்படின்றத பத்தி எழுதியிருக்காரு. அண்ட் பேசிக்கா ஏன் கேஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணா நம்ம இந்தியா க்ரோ ஆகாது அப்படின்றத பத்தியும் எழுதியிருக்காரு. அண்ட் கேஸ்ட் சிஸ்டம் எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றத பத்தியும் இந்த புக்ல எழுதியிருக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சோஷியல் ரிஃபார்ம்ல சேஞ்சஸ் இல்லாம நம்ம பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆஸ் அ சொசைட்டியா நம்ம சேஞ்ச் ஆகலைன்னா பொலிட்டிக்கல் சைடை மட்டும் வச்சுலாம் நம்மளால ஓட்ட முடியாது அப்படின்றத மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது இப்போ உங்களுக்கு ஈக்குவாலிட்டி பேஸ்டு லாஸ் இருந்தாலும் ஆஸ் அ சொசைட்டியா நம்ம ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்ணலன்னா அந்த லாஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஆஸ் அ சொசைட்டியா நம்ம கேஸ்ட் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நம்மளால பொலிட்டிக்கல் ரிஃபார்மா கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்றாரு. அண்ட் அதுக்கு அவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வைக்கிறாரு, நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் வைக்கிறாரு. அதெல்லாம் நீங்களே புக்ல போய் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தவங்க கேட்கலாம், வெறும் ஹிந்து ரிலீஜியன்ல மட்டும்தான் கேஸ்ட் சிஸ்டம் இருக்குதா, வேற ரிலீஜியன்ல இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லையா அப்படின்ட்டு. இங்க என்ன பிரச்சனைனா, மீதி ரிலீஜியன் ஆளுங்க அவங்களோட ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல இந்த சிஸ்டம் கிடையாது. அது மியர்லி அவங்க இங்க இருக்கிறதுனால அவங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க அவர் யார் எக்ஸாம்பிளா வச்சு பேசுறாருன்னா, முஸ்லிம்ஸையும் சீக்ஸையும் எக்ஸாம்பிளா வச்சு பேசுறாரு. அவங்களுமே கேஸ்ட் சிஸ்டம் சில பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் கேஸ்ட் சிஸ்டமா இல்ல அவங்களோட ரிலீஜியனா அப்படின்னு பார்த்தா அவங்க மேஜரா அந்த ரிலீஜியனை தான் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி அதர் ரிலீஜியன்ல கேஸ்ட் ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் அவங்களோட ரிலீஜியன் தான் ஐடென்டிட்டியா வருது, அதுக்கப்புறம் தான் கேஸ்ட் ஐடென்டிட்டியா வருதுன்றாரு. ஆனா ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ற சொசைட்டிஸ்ல ரிலீஜியன் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டின்றதை விட வெறும் ஹிந்துன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா கேஸ்ட் என்ன அப்படின்றத கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. மீதி ரிலீஜியன்ஸ்ல அவங்க கேஸ்ட ரிலீஜியனை விட பெருசா கன்சிடர் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த பாயிண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இங்க கேஸ்ட் ஹிந்து சொசைட்டில எப்படி இருக்குன்னா, க்ளோஸ்டு செட்டப்பா இருக்கு அப்படின்றாரு. ஒரு கேஸ்ட் ஆளுங்க ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டியா இருக்காங்க, அவங்களுக்கு நடுவுல ஒரு ஃபேப்ரிக் இல்ல, அவங்கள ஒரு சொசைட்டியா மாத்துறதுக்குரிய ஒரு கனெக்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதர் ரிலீஜியன்ஸ்ல அந்த ஃபேப்ரிக் இருக்கு அப்படின்றாரு, ஒருத்தங்களோட ஒருத்தங்க கனெக்ட் ஆகிற அந்த ஃபேப்ரிக் இருக்கு. ஆனா ஹிந்துயிசம்ல க்ளோஸ்டு கம்யூனிட்டிஸா இருக்கு அப்படின்றாரு கேஸ்ட். அந்த பாயிண்ட்டும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ரிலீஜன்ல இருக்க ஒரு ஆளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த ரிலீஜன்ல இருக்க எல்லாருமே நிப்பாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஆனா இதே ஒரு ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ற சொசைட்டிஸ்ல கேஸ்ட்ன்றது ஒரு தனி குரூப் ஆஃப் பீப்புளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு கேஸ்டும் வெறும் அவங்களோட விஷயங்களை மட்டுமே பாத்துக்கிறாங்க, அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதர் ரிலீஜியன்ல இருக்கவங்க அவங்க ரிலீஜன் ஆளுங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்க அண்ட் அதுக்குரிய அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றாரு. இங்க கேஸ்ட்ன்றது அந்த கனெக்ஷன்ஸை கட் பண்ணி விட்டுருது, ஒரு கேஸ்ட் ஆஃப் பீப்புள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தனியா ஆக்கிடுது அப்படின்றாரு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஹிந்து சொசைட்டின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றாரு. ஏன்னா சொசைட்டினா சென்ஸ் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அதெல்லாம் இருக்கணும் அப்படின்றாரு. ஆனா கேஸ்ட் சிஸ்டம் அதை இருக்க விடாம பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ உங்களுக்கு வெறும் அந்த கேஸ்ட்ல இருக்கிற ஆளுங்களை தான் அவங்க பாக்குறாங்க, வளர்றாங்க. இன்னொரு குரூப்போட விஷயங்களை பண்ண முடியல, அவங்களோட
ஈக்குவலா பழக முடியாது, அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெருசா இல்லாம போயிடும். அஸ் அ சொசைட்டியா நம்ம வந்து இந்து சொசைட்டின்னு சொல்லவே முடியாது, அதுவே ஒரு மித்து தான் அப்படின்றாரு. அதை சொசைட்டினே சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் க்ளோஸ்டு கம்யூனிட்டிஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அந்த பாயிண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த புக்ல வந்து என்ன சொல்றது, ரொம்ப டீப்பா அனாலிசிஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு அம்பேத்கர். இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம கண்ட்ரியை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும், அந்த மாதிரி கேஸ்ட பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து நம்மளுக்கு ஒழுங்கா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேஸ்ட் அபாலிஷ் பண்ணாம நம்மளால growth பெருசா பார்க்க முடியாது ஆஸ் அ கண்ட்ரி அப்படின்றதையும் சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒருவேளை நம்ம வந்து சோசியலிசம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெவல்யூஷன் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரெவல்யூஷன் வந்து வரணும்னா திரும்ப அதேதான், எல்லாருக்குள்ளேயும் அந்த மொராலிட்டி ஒன்று இருக்கணும், ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும், இன்னொருத்தங்களை பார்த்தா அந்த நம்மளோட பிரதரோ சிஸ்டரோ அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ராட்டர்னிட்டி இருக்கணும். அது இருந்தாதான் ரெவல்யூஷன் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேசிக்கா கேஸ்ட் இருக்கிறதுனால ரெவல்யூஷனும் கொண்டு வர முடியாது அப்படின்றதையும் சொல்றாரு. அப்படி தப்பி தவறி ரெவல்யூஷன் வந்தா கூட அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? இப்போ கேஸ்ட் இருந்து ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ரெவல்யூஷன் வந்தா கூட அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்ற கொஸ்டினையும் அவர் வந்து வைக்கிறாரு. ஒன்னு ரெவல்யூஷனுக்கு முன்னாடி வந்து கேஸ்ட் அபாலிஷ் பண்ணணும், இல்லைன்னா ரெவல்யூஷனுக்கு அப்புறமாச்சும் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றத சொல்றாரு. வந்து கேஸ்ட் இருந்துமே எப்படியோ ஒரு மிராக்கிள் நடந்து நம்ம வந்து சோசியலிஸ்ட் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாலும் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் கேஸ்ட வந்து அழிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, நீ எந்த டைரக்ஷன்ல போனாலும் கேஸ்ட்ன்ற ஒரு அரக்கன், அதாவது மான்ஸ்டர் வந்து இருப்பான். நீ அவனை அழிக்கலன்னா as a சொசைட்டியாவோ as a கண்ட்ரியாவோ முன்னேறவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்காது, ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்மும் கொண்டு வர முடியாது அப்படின்றதையும் சொல்றாரு. கேஸ்ட் இருந்தா பேசிக்கலி கேஸ்ட் இருக்கிறதுனால சோஷியல் ரிஃபார்ம் கொண்டு வர முடியாது, சோஷியல் ரிஃபார்ம் கொண்டு வரலன்னா பொலிட்டிக்கல் ரிஃபார்மும் கொண்டு வர முடியாது, எக்கனாமிக் ரிஃபார்மும் கொண்டு வர முடியாது, ரெவல்யூஷனும் நடக்காது. இது சிஸ்டம் வந்து ஜஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்ல முடியாது, ஏன்னா கேஸ்ட் சிஸ்டம்ல வந்து ஹைரார்கின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு வேலையை வந்து இன்னொரு வேலையை விட கம்மியா எடை பண்றாங்க, அண்ட் அதை பேஸ் பண்ணி பீப்புளை வந்து ட்ரீட் பண்றாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் மியர்லி அ டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்றத வந்து அம்பேத்கர் சொல்றாரு. இந்த புக்ல வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு, அண்ட் அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல படிக்கட்டே இல்லை, ஆனா ஃப்ளோர்ஸ் இருக்கு, நிறைய ஃப்ளோர்ஸ், அதுதான் கேஸ்ட் சிஸ்டம்ன்றாரு. நீங்க அங்க பிறந்து அந்த ஃப்ளோர்லயே செத்துருவீங்க, மேலே கீழே எதுவுமே உங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது. ஸோ பில்டிங் வித்தவுட் ஸ்டேர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் தான் சிஸ்டம் அப்படின்றாரு. உங்களால எஸ்கேப்பும் ஆக முடியாது அப்படின்றதையும் சொல்றாரு. இந்த புக்ல வந்து நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணாம கேஸ்ட் சிஸ்டம் வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்றத பத்தியும் சொல்லியிருப்பாரு. கேஸ்ட் சிஸ்டம் வந்து பேஸ்ட் ஆன் யூஜெனிக்ஸ் அப்படி சொன்னா அதுவும் உண்மை கிடையாது அப்படின்றத பத்தியும் எழுதியிருப்பாரு. அண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஏன் இது வந்து ஒரு முட்டாள்தனம், ஏன் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, அண்ட் இதுக்கு வந்து எந்த சயின்டிஃபிக்கா ஒரு ரீசனே இல்லை. ஆக்சுவலி நம்ம இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ரீசனே இல்ல. எதுக்கு இந்தியன் சொசைட்டில வந்து இந்த சிஸ்டம் இருக்குன்றது ரொம்ப ஒரு அப்சர்டா இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தாலே தேவையே இல்லை கேஸ்ட் சிஸ்டம். ஆக்சுவலி எப்படி இவ்வளவு நாள் சர்வைவ் ஆயிருக்குன்றத பத்தியும் அவர் கொஞ்சம் பேசி இருக்கிறாரு. யூஜெனிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும், அதாவது இந்த ஜெனட்டிக் இது வந்து யூஜெனிக்ஸ்னா என்னன்னா அந்த சுப்பீரியர் ஜெனட்டிக்கல் ரேஸ் இன்ஃபீரியர் ரேஸ் அந்த மாதிரிலாம் பேசுறாங்களா, அதுதான் யூஜெனிக்ஸ். அதை வச்சிங்கனாலுமே கேஸ்ட் சிஸ்டம் வந்து அதை வச்சு உங்களால என்ன சொல்றது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த புக்ல. அண்ட் ஹிந்துயிசம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து ஹிந்துயிசம் வந்து எப்படி இருந்திருக்கோம்னா ஒரு மிஷனரி ரிலீஜனா இருந்திருக்கும்ன்றாரு. ஆனா இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் புக் எழுதின அந்த டைம்ல அப்படி இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா மிஷனரி ரிலீஜனா எப்படி இருக்க முடியும், ஏன்னா கேஸ்ட்ன்றது பை பர்த் அசைன் ஆகுது. இப்போ ஒருத்தவங்க வந்து ஹிந்துயிசம்க்கு கன்வெர்ட் ஆனாங்கன்னா அவங்களை தூக்கி எந்த கேஸ்ட்ல போடுவீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்புறாரு. சிஸ்டம் அளவு
ஒரு டீக்ரேடிங்கான ஒரு சிஸ்டம் வந்து இந்த உலகத்திலே வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. வேலை அப்படி நம்ம இதுக்கு அகெயின்ஸ்டா ரீஃபார்ம் கொண்டு வரணும்னாலும் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நியர்லி இம்பாசிபிள் டாஸ்க் அப்படின்றதையும் சொல்றாரு. ஒரு ப்ரொலெட்ரேட் ரெவல்யூஷன் கொண்டு வரதுக்கு கார்ல் மார்க்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யூ ஹாவ் நத்திங் டு லூஸ் பட் யுவர் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றாரு. ஏன்னா யூ ஹாவ் கேஸ்ட் டு லூஸ் அப்படின்றாரு. கேஸ்ட் சிஸ்டம் வந்து எப்படி சர்வைவ் ஆகுதுன்னா, உங்களுக்கு மேல ஒருத்தங்க இருக்காங்க, ஆனா உங்களுக்கு கீழேயும் ஒருத்தங்க இருக்காங்க. உங்களுக்கு வந்து சர்டன் ப்ரிவிலேஜஸ் இருந்துகிட்டே இருக்க போகுது. எவ்ரிபடி இஸ் ஸ்லேவ், பட் one slave is more privileged than other, or one slave is less privileged than others, and even the slave doesn't want his privilege to be taken away. அதாவது நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அடியில ஒரு ஆள் இருக்காங்க, உங்களுக்கு மேல ஒரு ஆள் இருக்காங்க. உங்களுக்கு மேல ஒரு ஆள் இருந்தாலும் உங்களுக்கு அடியில இருக்கிற ஆள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜை தராங்க. அந்த ப்ரிவிலேஜை வந்து யூஸ் பண்ணி தான் இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து இவ்வளோ நாளா சர்வைவ் ஆயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வேதங்கள்லையும் சாஸ்திரங்களையும் நம்ம வந்து அழிக்காம கேஸ்ட் சிஸ்டம் அழிக்க முடியாது அப்படின்றாரு. ஏன்னா அதை வச்சுதான் ஹிந்து சொசைட்டி, ஹிந்துவிசம் வந்து இயங்கிட்டு இருக்கு. கேஸ்ட் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணோம்னா, டெக்ஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணோம்னா முடியாது, அபாலிஷ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் இதுக்கு மேல வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பல. அண்ட் அவரு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பேசியிருக்காரு. நான் வந்து தான் சொன்னேன். அண்ட் ஏதாவது இதுல தப்பா சொல்லியிருந்தனாலும் நீங்க வந்து கரெக்ட் பண்ணுங்க. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஏன் இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப அப்சர்டா இருக்கு, இல்லாஜிக்கலா இருக்கு, அண்ட் ஏன் நம்ம சொசைட்டிக்கு இது சுத்தமா தேவையே கிடையாது. தேவை கிடையாதுன்றதை விட இது இருந்தா அது சொசைட்டிக்கு எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றதையும் சொல்றாரு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். caste system equals to inhumanity. caste system ஃபாலோ பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா you don't have humanity, you don't have the empathy towards other people. and அந்த எம்பத்தி இல்லாம நம்மலாம் ஜாம்பியா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கேஸ்ட் சிஸ்டம் வந்து அபாலிஷ் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அன்டச்சபிலிட்டி இஸ் a sin அப்படின்ற நம்ம புக்லயே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப உண்மை. அண்ட் ஐ திங்க் ஒப்பீனியன்ஸ்ல இருந்து உங்க ஒப்பீனியன் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த புக்ல வந்து ஒரு ரொம்ப ஹார்ஷா சொல்லி இருக்கிறாரு. ஆனா ரியாலிட்டியுமே இதுதானே. இந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி செக் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து சில ஒப்பீனியன்ஸை வந்து டிஸ்அக்ரி பண்ணலாம், சில ஒப்பீனியன்ஸை வந்து அக்ரி பண்ணலாம். எதுவா இருந்தாலுமே இந்த புக்குக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அண்ட் படிச்சு பாருங்க. ஸோ நான் இந்த புக்கை வந்து ஆக்சுவலி டி நகர் போனப்போ வாங்கினேன். அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட்னோடனே அவங்க வந்து இந்த புக்கை தான் கொடுத்தாங்க. இது ஆக்சுவலி என்ன சொல்றது, அருந்ததி ராயன்றவங்களும் இந்த புக்ல வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் பாதி புக்குக்கு அப்புறம் தான் அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்ற இதுவே வரும். நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருக்க 180 பேஜஸோ இல்லை 180 பேஜஸ் இல்லை, ஸ்டார்டிங்ல இருக்க 204 பேஜஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா படிங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம் தான். ஆனா கண்டிப்பா நடுவுல இருக்க அந்த அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதுல இருந்து கண்டிப்பா படிச்சு பாருங்க. ஏன்னா அதுல இருந்து தான் அம்பேத்கர் எழுதின அந்த இது வந்து அம்பேத்கர் எழுதின விஷயங்கள் வந்து வருது. அண்ட் அதே மாதிரி ஆக்சுவலி இதை வந்து அவர் ஸ்டார்டிங்ல வந்து புக்கா பிரிண்ட் பண்ணும் அப்படின்ற ஐடியாலே இல்லை. இதை அவர் எதுக்கு எழுதினாருன்னா பிரசிடென்ஷியல் ஸ்பீச்சுக்காக எழுதியிருக்காரு. ஜத்பத் தொடக் மண்டல் அப்படின்ற மண்டலுக்காக எழுதின பிரசிடென்ஷியல் ஸ்பீச்சுக்காக எழுதின ஒரு விஷயம்தான் இந்த அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்றது. ஆனா இவர் எழுதிட்டு அவங்களுக்கு இந்த ஸ்பீச்சை சென்ட் பண்ணப்போ அவங்க வந்து they disagreed with some terms and they disagreed with some points in this என்ன சொல்றது, இந்த ஸ்பீச்ல they disagreed with some points with அம்பேத்கர். ஸோ இந்த ஸ்பீச்சை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் வந்து இதை 1936ல ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வெறும் அம்பேத்கர் எழுதின ஸ்பீச் மட்டும் கூட உங்களுக்கு அமேசான்ல தனியா விற்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் அதை மட்டும் வாங்கி படிச்சீங்கன்னா கூட போதும். ஆக்சுவலி தெரியாமல் வாங்கிட்டேன் இந்த புக்கை. பட் அருந்ததி ராய்ன்றவங்க வந்து அவங்களும் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு அண்டு நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எழுதினதையும் ஆக்சுவலி நான் படித்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா அந்த டைமில் நடந்த ஈவெண்ட்ஸ், எப்படி அம்பேத்கர் வந்து காந்தி சொன்ன சில விஷயங்களோட அவருக்கு எப்படி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தது அண்ட் அதை பற்றிலாமும் அருந்ததி ராய் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் காமனாக பீப்புள் வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம்னால எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது சஃபரிங்கை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்றதையும் அருந்ததி ராய் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 200 பேஜஸ்க்கு வந்து அவங்க அதை எழுதியிருப்பாங்க. மீதி இருக்கிறது வந்து அம்பேத்கர். அதுக்கப்புறமா பூனா பேக்ட் பற்றியும் எழுதியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you in நெக்ஸ்ட் வீடியோ. என்னடா மேக்கப் போடாமல் உட்காந்துருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் பெருசாக மீனிங்லாம் கிடையாதுங்க. சோம்பேறித்தனமாக இருந்தது, அதனால அப்படியே வந்து உட்காந்துட்டேன் பெருசாக ரெடி ஆகாமல் என்னோட பைஜாமா செட்டோடையே. ஸோ அவ்வளோதான். எனக்கு தோணுச்சுன்னா மேக்கப் போட்டு வந்து பேசுகிறேன், இல்லைனா இப்படி தான் பேசுவேன். அவ்வளோதான், போங்க, பை.